வணக்கம். இந்த வீடியோல நம்ம 3/4 ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ 3/4 ஸ்லீவ் பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர் மெட்டீரியல்ல தான் நம்ம ஃப்ரண்ட் பேக் எல்லாமே கட் பண்ணது போக மீதி இருக்கிற மெட்டீரியலை வச்சு நம்ம ஜாயின் தான் பண்ணிருக்கோம். 2-3 ஜாயினிங் அளவுக்கு வரும். அப்பதான் நம்ம 3/4 ஸ்லீவ் தைக்க முடியும். இப்போ 3/4 ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா தேவையான அளவுன்னு பார்த்தா ஸ்லீவ் லென்த், sleeve top circumference, sleeve elbow length, sleeve elbow circumference, sleeve end circumference. இந்த அளவு தான் தேவைப்படும். இப்ப மெட்டீரியலை பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சுப்போம். ரெண்டா மடிச்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம இப்படி நாலா மடிச்சுப்போம். நம்மளுக்கு 2 ஸ்லீவுக்கும் போது 4 லேயர் நம்மளுக்கு மெட்டீரியல் தேவைப்படும். இப்ப ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம தொடங்கி ஒரு 18 இன்ச் இந்த இடத்துல தொடங்கிட்டோம். இந்த இடத்துல முடிகிற இடம் நம்மளுக்கு லென்த் 18 இன்ச் தேவைப்படும். 18 இன்ச் எடுத்துட்டோம். இதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா 20 இன்ச் அது மாதிரி தேவைப்படுதுன்னா கூட நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது எந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் தொடங்கணுமோ அதுல இருந்தா நம்மளுக்கு ஸ்லீவ் கேப் வரும். ஸ்லீவ் கேப்புக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா chest circumference by 12 plus 1 inch. ஸ்லீவ் கேப் பாத்தீங்கன்னா இந்த நீல வாக்குல தான் நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு இந்த ஃபார்முலா படி என்ன வருதோ அதை நீங்க மார்க் பண்ணீங்க. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவ் கேப்புக்கான. இந்த ஸ்லீவ் கேப் மார்க் பண்ண இடத்துல இருந்தா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் டாப் லைன் எடுத்துப்போம். ஸ்லீவ் டாப் லைனுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா sleeve top circumference by 2 plus 1 inch. உங்களுக்கு ஃபார்முலா படி என்ன அளவு வருதோ அதை வச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இதை தொடங்குற இடத்துல இருந்துதான் ஸ்லீவ் எல்போ லென்த் எடுத்துப்போம். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் எல்போ லென்த் நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்லீவ் எல்போ சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துப்போம். எல்போ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களோட எல்போ சர்க்கம்ஃபரன்ஸ் by 2 plus 1/2 inch. என்ன அளவு வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது 1 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரியே தான் இங்க டாப் லைன்லயும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபார்முலா படி என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிட்டு அடுத்தது சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிப்போம். எல்லாத்துக்குமே நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் எடுத்துப்போம். சீம் அலவன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்மளுக்கு ஸ்லீவ் முடிகிற இடம் தான். ஸ்லீவ் அது முடிகிற இடத்துட்ட உங்களோட சர்க்கம்ஃபரன்ஸ் அளவு என்ன வருதோ sleeve end circumference by 2 plus 1/2 inch. உங்களுக்கு ஃபார்முலா படி என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணீங்க. சீம் அலவன்ஸ் 1 இன்ச். எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மேல இப்ப நம்ம தொடங்கின இடத்துல இருந்து இந்த சீம் அலவன்ஸ் இருக்கிற இடம் வரைக்கும் ஸ்லாண்டிங்கா ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஸ்லாண்டிங் கோட்ல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அளவு வருதோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இன்ச் வருது. இதுல பாதிங்கும் போது 5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கணும். 5 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்துட்டு மேல ஒரு 3/4 இன்ச் இதெல்லாமே நம்ம கரெக்டா வச்சுக்கணும். இந்த 3/4 இன்ச்சை விட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் பாத்தீங்கன்னா மெட்டீரியலை விட ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். இப்ப பிரெஞ்ச் கர்வ்லாம் இருந்ததுன்னா பிரெஞ்ச் கர்வை வச்சு அந்த வளைவு எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா கூட கையால கூட நம்ம இந்த வளைவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாவே பிரெஞ்ச் கர்வ்ல வச்சு அந்த வளைவு போடுறதுக்கு சிரமமா இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு இது வரைக்கும் ஒரு லைன் போட்டுருங்க.
இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2 இடத்துக்குமானது இந்த லைன்ல இந்த மிட் பாயிண்ட் எடுத்திருக்கிறதுல இதுல வந்து ஒரு மிட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். 5 இன்ச்ல பாதி 2.5 இன்ச்சு 2.5ல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த இடத்துலையும் இப்ப பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் கர்வை வச்சு இப்ப வந்து பிரெஞ்ச் கர்வ்லாம் இல்லைன்னா மேல வந்து ஒரு 1/4 இன்ச் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுங்க. அதே மாதிரியே கீழே ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கையாலேயே கூட நம்ம அந்த வளைவை போட்டுடலாம். பிரெஞ்ச் கர்வ் இருக்குன்னா அதுவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வளைவை வந்து கரெக்டா காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்க்கு வந்து நம்ம வந்து டிராயிங் போட்டோம். அடுத்தது நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதுதான். இப்ப கட் பண்ண வேண்டியதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமான பார்ட் என்னன்னா நம்ம வந்து கீழே இருந்து தொடங்கி மேல் வளைவை தான் 2 துணி வந்து மடிச்சு இருக்கும் போது மேல் வளைவை தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிப்போம். அடுத்தது ஓபன் பண்ணிக்கிட்டு நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுதான் இந்த உள் வளைவை கட் பண்ணிப்போம். இது வந்து நம்ம இந்த ஸ்லீவ் கட் பண்றதுல முக்கியமான பார்ட். இப்ப நம்ம வந்து மேல் வளைவை கட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்படி மெட்டீரியலை ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணிட்டு நல்ல பக்கம் மெட்டீரியல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இது முக்கியமான பார்ட். நமக்கு ஓபன் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த உள் வளைவை நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு டாப்ஸோட ஃப்ரண்ட் சைட்ல வரதுக்காக இந்த நாட்ச். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுத்துக்குமான ஸ்லீவுமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் நம்ம வந்து 3/4 ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஈஸியா கட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.